ஸோ காய்ஸ் நான் டெய்லி சொல்ல மாதிரி தான் நான் மேட்சுக்குள்ளே வந்தேன். ஸோ உங்களுக்கான கன் சவுண்ட் கேட்கக்கூடாதுன்னு தான் நான் வால்யூமை கம்மி பண்ணி வச்சுப்பேன். கம்மி பண்ணல. ஸோ ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிட்டேன் வால்யூமே இல்லாத மாதிரி. ஆனால் என்னோடய சவுண்டு உங்களுக்கு கேட்கும். அது வந்து நான் ஸ்பெஷலாக இன்ஷாட்டில் போய் நான் மியூசிக்னு ஒன்று இருக்கும், அதில் போய் நான் கொடுத்தேன். ஸோ நான் தேவையில்லாத ஒரு வேலை இங்கே பண்ணேன். கமாண்டா போஸ்ட்டுக்கு போனேன்னு சொல்லி ரயில் ஃப்ளைக்கு போய் அங்கே போய் என்ன பண்ணேன் சம்பவத்தை நீங்களே பாருங்கள். எனிமையாக கூடயே ஒருத்தன் ஏங்கினா அவனை போய் நாக் டவுன் பண்ணி இப்போ ஸ்குவாடாக வந்து ஏங்கிக்கான் பையன். நானே ஸ்குவாடை தான் ஏங்கினேன். பட் ஆனால் ஸ்குவாடாக ஏங்கினான், நானும் ஸ்குவாடாக ஏங்கினேன். ஆனால் என் டீம்மேட் எங்கேயோ போயிட்டானுங்க, நான் எங்கே போயிட்டுக்கு. இங்கே பாருங்க, ஆகாயத்தில் நிற்கும் இந்த கரோஸ். நான் கீழே உழுந்து தான் ஜம்பு போட்டு வந்தேன். அது வந்து எனக்கு தெரிஞ்சு பக்காக இருக்கும், இல்லைனா கிளிச்சாக இருக்கும். ஏன்னா நிறையா பேருக்கு லேக் ஆகுதுன்னுங்க, நிறையா பேர் முன்னாடியே இது லேக் ஆகுதுன்னுங்க. ஸோ அங்கே மேலே எலும்பி போனால் அவன் அதில் குதிக்க டைப் பண்ணி குதிச்சுவான். நானும் குதிக்க டைப் பண்ணி இப்போ குதிச்சு வைப்பாங்க. குதிச்சிட்டேன்னா எனிமே அவன் ஓடிட்டு இருப்பான். நான் போய் அவனை அடித்து முடிப்பேன். அவங்ககிட்டே கன்று கடிச்சு ஐடிஐ கன்று கடிச்சு நான் அடிச்சுவேன். எங்கே பாருங்க, என் டீம் மட்டும் நாக் டவுன் ஆகிடுவானுங்க. லேண்ட்மைனில் நான் தெரியாமல் காலை வச்சு வைப்பேன், அது வெடிச்சோம். நான் ஓடுவேன்னு ஓடுவேன்னா அங்கே கன்று கிடைக்கும் எனக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், ரஷ் பண்ணிடலான்னு ரஷ் பண்ண பின்னாடி ஆல்ரெடி ஒரு எனிமி ரஷ் பண்ணலான்னு பார்த்து அதுக்குள்ளேயே அவன் அடிச்சு முடிச்சிட்டானே. அங்கே போய் ரிவீல் பண்ணுவேன் பாருங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன், ப்ளே அகைன் மேட்ச் அடுத்த மேட்ச் போட்டு வந்துவேன். ஸோ நாங்கள் வந்து டிஃபிட் ஆகிட்டோம் இந்த மேட்ச் கைஸ். பட் ஆனால் நான் அடுத்த மேட்ச் வந்து நான் வின் ஆகணுன்னு போயிட்டு, பட் ஆனால் நான் வின் ஆகலை. என் டீம்மேட் ஒரே ஒருத்தன் தான் தனியாக சோலோவாக விளாண்டு கட்சி எங்கள் டீமே ஜெயிக்க வச்சுவன். அவன் ஒருத்தன் தான் கட்சி நேரத்து கஷ்டம் கொடுத்தேன். அதுவும் நீங்கள் பாருங்கள், இந்த பின்னாடி வெக்கமாக இருக்குதுல்ல, அதான் அவன் தான் கட்சி இந்த மேட்ச் ஜெயிக்க வச்சது. ஸோ அதனால் கொஞ்சம் நேரத்துக்கு வாய்ஸ் கொடுக்க முடியலை. அதனால் லைட்டாக எனக்கு தொண்டை கட்டுது. அதனால் கொஞ்ச நேரத்துக்கு இந்த லாபிலேருந்து கொஞ்ச நேரம் கழித்து நான் வாய்ஸ் கொடுக்க. ஸோ கைஸ், ஐ எம் பேக்கு. எங்கே போனேன்னா கேட்காதீங்க, இங்கே தான் படுத்திருந்தேன். ஸோ உங்களுக்கு யாராச்சும் என் கூட ப்ளே பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா, நம்மளோட ஃபஸ்ட் வீடியோவில் நான் என்னோடய ஃப்ரீ ஃபயர் ஐடியையும் என் டீம்மேட்டோட ஐடியும் கொடுத்துருப்பேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்து என் கூட ஜாயின் பண்ணி விளாண்டுங்க. ஸோ ஓகே, எல்லா வீடியோ சொல்லது தான், நானும் இதில் ஒரு ப்ரோ பிளேயர் தான் கைஸ். நான் எப்போ வீடியோ பார்க்குறீங்களே தவிர லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. நான் ப்ளீஸ் கெஞ்சி கேட்டுக்கேன், இந்த வீடியோவில் வச்சு நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ நான் வந்து இது கன்னுன்னு பார்த்து கன் எடுத்துப்பேன். ஸோ எனக்கு இந்த யூடியூப்பில் வந்து லைவ் ஸ்ட்ரீம் எப்படி போடுன்னு தெரியல கைஸ். அது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன். இது பியா ரேங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதில் லைவ் கேம் ப்ளே நான் போடுவேன். உங்களுக்கு லைவ் கேம் ப்ளே வேணும்னா கமெண்ட்டில் லைவ்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் லைவ் ஸ்ட்ரீம் கண்டிப்பாக வந்தோம்.
ஸோ நான் வந்து ஆல்ரெடி 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டேன். ஆனால் நான் லைவ் போட்டுவேன், கன்ஃபார்மாக லைவ் போட்டுவேன். பட் அது எப்படி போடுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் ப்ளீஸ் அதை சொல்லுங்கள் எப்படி லைவ் ஸ்ட்ரீம் போடுறதுன்னு. ஏன்னா நானும் இப்போ தான் பார்க்க லைவ் ஸ்ட்ரீமே போட முடியல என்னால். அது நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், லைவ் ஸ்ட்ரீம் எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகலை. அதனால் உங்கள் யாராச்சும் நீ லைவ் ஸ்ட்ரீம் எப்படி போடுறதுன்னு யூடியூப்பில் கூகுளில் ஏதாச்சும் பாருங்கள். ஸோ இங்கே தான் நான் இங்கே எனிமையை பார்த்தேன். கன் எடுத்துகிட்டு போய் வாஷ் பண்ணிடலான்னு அடித்தேன். ஓகே பாதி டேமேஜ் கொடுத்தோன்னு பார்த்தேன், எங்கேருந்து அடி வந்துச்சு. எங்கே இருக்கான்னு பார்த்தா அந்த பில்டிங் மேலே உட்காந்துருப்பாங்க பாருங்க. பில்டிங் மேலே ஈக்காகாமல் உட்காந்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து அங்கே பக்கத்து ஒரு எனிமி இருந்திருக்கான். அவன் டீம்மேட் நாக் டவுன் பண்ணிடுவான். ஹெல்ப் மீன்னு போட்டு கவர் பண்ணிட்டான். என்னை மட்டும் கவர் பண்ணாமல் இது அவங்களெல்லாம் கவர் பண்ணிட்டான். ஆனால் அந்த வின் பண்ணவன் ஹிந்திக்காரன் தான். ஓகே, அது எப்படின்னு நான் கடைசியில் சொல்லி. இது வந்து யாரும் இல்லை, டீம்மேட் தான். ஆனால் எனக்கு ஏன் ப்ளே அகேன்னு வர மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இந்த மேட்ச் நான் வின் பண்ணேன். ஆனால் ஃபஸ்ட்டு முன்னாடி இருந்த மேட்ச்னால் நான் -20 போயிடும். எனக்கு கஷ்டப்பட்டு நான் 10-15 மேட்ச் விளாண்டு 20 வச்சுப்பேன். 20லாம் இல்லை, நான் வந்து இவேல் ஆகிட்டேன். கட்சிக்கும் டீமில் நான் என்னையே வந்து அடுத்த செகண்ட் நாக் அவுட் பண்ணிடுவாங்க. ஆனால் எங்கே இருந்துன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நான் கொஞ்சம் நாள் கழிச்சுவேன். ஓகே, நான் முடியலை பாஸ் கொடுத்ததுனால. ஸோ நான் அதை கொஞ்சம் நான் கழிச்சுவேன். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா எல்லாம் பார்க்கறத லைக் அண்ட் ஷேர் பண்ண மாட்டேங்குங்க. ஸோ நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு 4 பேருக்கு இதை அனுப்பிச்சுட்டுங்க. அவங்களும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்களே. ப்ளீஸ் கைஸ், நிறையா இந்த வீடியோலாம் எவ்வளோ வியூஸ் போச்சுன்னு வைங்களேன். இது இனிமேல் தான் பார்க்கணும். பட் ஆனால் முன்னாடி போட்ட வீடியோலாம் 200 வியூஸ் கிட்ட போச்சு. பட் ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. 50 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட தான் இருந்துச்சு. அதுவும் நாங்கள் கெஞ்சி கூத்தாடி வச்சோதே. அது எப்படின்னு உங்களுக்கு வேணும்னா, இங்கே எனக்கு என்ன டவுட்னா, இங்கே என்னமோ இது ரெட்டு கலரில் வந்துச்சு. அது வந்து நான் எடிட்டிங்கில் பார்த்தேன். ரெக்கார்டிங்கில் நான் அதை பார்க்கல. சரி, அந்த இடத்துல நான் தெர்மாஸ்கோப்பை பார்ப்பேனா, அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் தள்ளி போய் எனிமிலன்னு கிளியர் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன். ஸோ கைஸ், இதே மாதிரி ஓல்டு ஃப்ரீ ஃபயரோட வீடியோ வந்து எப்போ ஒன்று எனக்கு தெரியலை. பிகாஸ் அது எப்போ இன்னும் எனக்கு தெரியல. ஏன்னா ஓல்டு ஃப்ரீ ஃபயர் தான் பேன் பண்ணிட்டாங்க. அது இனிமேல் எப்போ கொண்டு வராங்களோ அப்போ தான் என்னாலேயும் இதெல்லாம் பண்ண முடியும். ஓல்டு ஃப்ரீ ஃபயர் விளாண்டுங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஐ நீட் ஓல்டு ஃப்ரீ ஃபயர்னு. ஸோ இந்த இடத்த நான் எடிட்டிங்கில் பார்த்தேன். ஸோ இங்கே வந்து நான் அந்த லூட் எடுத்ததுனால அங்கே வந்து டீம்மேட் வந்து இது பண்ணுவாங்க. அதனால நான் என்ன பண்ணேன், ஒரு கன்னை மட்டும் எடுத்துக்கிட்டு இது கடிச்சதான் எனக்கு தெரிஞ்சு நான் உட்காந்து இந்த இடத்த எரிச்சனால ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். ஏன்னா நானே எதுக்கு ஃப்ரெண்டானா எதுக்கு ரெக்வஸ்ட் வந்துச்சுன்னா தெரியல. ஸோ நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு இங்கே லூட்டை போய்க்கிறது அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் கொஞ்ச நேரம் கழிச்சுவேன். பாய் கைஸ். ஸோ கைஸ், இது வந்து நான் அப்படியே தான் வந்தேன். ஸோ ஒன்றும்லாம் கிடையாது, வாய் வலிக்க நான் வாய்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.
ஸோ கடைசி வரைக்கும் அந்த என் டீம்மேட் ஒருத்த மட்டும்தான் சமாளித்து எல்லாரையும் ரிவீல் பண்ணது. எல்லாம் இல்லை, என்ன மட்டும் தான் ரிவீல் பண்ணாங்க. ஓகே, எனிவேஸ் அது என்னென்னலாம் தெரியல. ஸோ இந்த இடத்த தான் கோலா பண்ணுவேன். வண்டியில் என்கிட்ட கொடுப்பேனா பேக்கில் போய் இதுக்கான தெர்மாஸ்கோப் எடுத்து இதில் பார்ப்பேன். வைக்க முடியாதுன்னு காமிச்சிச்சு. நான் வச்சது என்னமோ இதுதான், பட் ஆனால் ஏன் இது வரலன்னு தெரியல. ஸோ நான் எடிட்டிங்கில் பார்த்து என்ன இது வண்டி போகுதுன்னு பார்த்தேன். நடுவில் ஒரு 2 வண்டி போச்சு. ஆனால் எடிட்டிங்கில் பார்த்தேன். ஸோ என் டீம்மேட் நாக் ஆகிடுவாங்க. நான் என் டீம்மேட்டே அடிச்சிட்டேன்னு பார்த்தா ஸ்குவாடாக வேணுங்க. ஆனால் நான் கேர்னோட இதை போட்டேன். அந்த நேரத்தில் எனக்கு தெரியல அங்கே டெமிட்டி ஆகிட்டே இருக்குதுன்னு. நான் டேரெக்டாக ஹெல்ப் பண்ணிட்டேன். ஸோ ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்காக கஷ்டப்பட்டு நான் ரெக்கார்டிங் பண்ணி எடிட்டிங் பண்ணி பார்க்க. ஸோ நாளைக்கு கன்ஃபார்மாக என் டீம்மேட் கூட சோலோ குயின் கூட நான் கன்ஃபார்மாக மேட்ச் வந்துடுவேன். அதுவும் டியூவில் கன்ஃபார்மாக மேட்ச் வந்துடுவேன். ஸோ எல்லாமே பார்த்துங்க நாளைக்கு மேட்ச்சு. ஏன்னா நான் ஆல்ரெடி கால் பண்ணி சொல்லிட்டேன், இந்த மாதிரி நாளைக்கு வந்துடணும், நாளைக்கு அந்த வேலை இந்த வேலைன்னு போயிடாதுங்க. நாளைக்கு நான் சொல்லிட்டேன். அதனால் நாளைக்கு வந்துங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ நாளைக்கு நான் கன்ஃபார்மாக நாளைக்கு வந்துவேன். பட் நான் என்ன பண்ணிட்டேன்னா இல்லை போய் டேக் கவர்லாம் போடல, சும்மா இப்படி போட்டு விட்டேன் போ அடிக்குதுன்னு. ஸோ காய்ஸ் இது இதுக்கு மேலே ஒரு சில இடத்துல தான் நான் வருவேன். கச்சினத்து வில் பண்ணதுக்கப்புறமா நான் போய் அடி வாங்கிடுவேன். இவாங்க ஆனால் கிட்டத்தட்ட நம்ம மேட்சோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னும் 10 நிமிஷம் கிட்டே தான் வீடியோ போவோம். ஸோ பார்த்துங்க வீடியோவை ஃபுல்லாக. ஸோ கடைசி நேரத்தை ரிவீல் பண்ணுவாங்க, பட் நான் தான் அந்த ரிவீலையே வேஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ ஸ்குவாடாக ரிவீல் பண்ணதுக்கு ரிவீலில் நான் மைக் ஆன் பண்ணி பேசிட்டு தான் இருப்பேன், அது அங்கே இருக்குது அதை போய் பண்ணுங்கன்னு. பட் ஆனால் அது பண்ணல. அது ஏன்னு எனக்கும் தெரியல, அவங்களுக்கும் தெரியல. இது நான் சும்மா போட்டுப்பேன். என்கிட்ட ஹெட் டு த சேஃப் ஜோன் அது இல்லை, அதனால் நான் இந்த அமௌண்ட் போட்டுட்டுவேன். எனக்கு ரெக்கார்டிங்லேயும் அமௌண்ட்டும் தான் வாயில் வந்துச்சு, இப்போது அதுதான் வாயில் வருது. அந்த ஸ்பீக்கர் மாதிரி மோடு இது பார்த்திங்களா, அந்த மோடில் நான் ஹெட் டு த சேஃப் ஜோன் நான் வைக்கலை. ஸோ ஏன்னு கேட்டேங்கன்னா என் டீம்மேட் கூட விளாட்லான்னு நினச்சேன், பட்டு யாருனே தெரிஞ்சவங்க கூட விளையாடாமே ஆயிடுச்சு. ஏன்னா டீம்மேட் வேலையா அதான். பட் ஆனால் கடைசியில் இந்த மேட்ச்சை வின் பண்ணிடுவோம். ஆனால் எக்ஸ்ட்ரா 4 தான் கிடைக்கும். கஷ்டப்பட்டு இந்த மேட்ச்சை நான் விளாடுவேன். விளாட்ல பார்த்துட்டு தான் இருந்தேன், ஸ்பெச்சிங் பண்ணிட்டு இருந்தேன், அதான் நான் அப்படி சொன்னேன். ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. அங்கே நீங்கள் எடிட்டிங்கில் பார்த்தனா அங்கே இல்லை கேம் விளாடும் போதே பார்த்து அங்கே ஏதோ கார் பார்க்குது. ஸோ இது வரைக்கும் இந்த மேட்ச் எண்ட வரைக்கும் ஃபுல்லாகவே சோலோவாக இது பண்ணது இவங்க தான். ஸோ என்னை ரிவீல் பண்ணுவாங்க, பட் நான் என்ன பண்ணேன், இது அடுத்த செகண்ட் எனிமி என்னை அடித்து முடிச்சுவான், அதாச்சும் எலிமினேட் பண்ணிடுவான். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், கட்சி வயசு ஸ்பெச்சிங்கே ஸ்பெச்சிங் பண்ணிருந்தேன். ஓகேவா, அதுதான் இங்கே நடந்தது. ஆனால் எனக்கு புதுசாக இருந்துச்சு, அங்கே என்னமோ ஆகிட்டு இருந்ததுன்னு.
எட்டு சூப்பர் வில் பண்ணிட்டாங்களா. மேலே சூப்பர் வில்னு வந்துச்சு. என் கையில் தாம்சம் இருக்குது. நான் இறங்கினதுக்கப்புறம் தான் பார்த்தேன். ஜோனு ஷிங்க் ஆகுதுன்னு தான் பார்த்துட்டு வந்தேன். அவ்வளோத்தையும் பார்த்தேன். நான் எனிமி பக்கத்து இருக்கான்னு பார்க்கல. எப்படி தானே பாருங்க, நீங்கள் பாருங்க. காமன் டவுன்கிட்ட இறங்கோன்னா இப்படி போய் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சுற்றி முற்றி பார்க்கலாமே பார்த்தா அதுக்குள்ளேயே அடிச்சு விடுவானுங்க. இந்த டெமிட்டு கீழே போட்டு தான் ஒரு மெட்கிட் போடுவேன். அதுக்கே ஹெச்பி ஃபுல்லாகிடும். அதுக்குள்ளேயே ஜோன் வந்துமா நான் ஃபிஸ்ட் எடுத்துகிட்டு ஓடிவேன். எங்கேயோ இருந்து நான் அடித்து நாக் அவுட் பண்ணுவாங்க. இவாங்க நாக் அவுட் ஆகிட்டேன்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்தா பின்னாடி இருந்து டவுன் பண்ணிடுவேன். ஸோ நான் அப்போவே சொல்லிட்டு தான் வந்தேன் அங்கே முன்னாடி எனிமின்னு. ஸோ ஆனால் மேட்ச்சை வின் பண்ணிட்டோம், அது வேறு விஷயம். பட் ஆனால் இன்னும் ரொம்ப நாள் இருக்குது இந்த வீடியோ, அதான் எனக்கு தெரியல. பட் ஆனால் இதெல்லாம் எப்படி கிடச்சின்னு தான் எனக்கு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி விங்ஸு டீமேட்டும் வச்சுருப்பாங்க. பட் ஆனால் எப்படி அதை எடுத்தாங்கன்னா தெரியல. ஈவெண்ட்லேயே வரல, இது ஸ்டோர்லேயும் இல்லை. இதை பை பண்ணதுக்கான இது எப்படி தான் எல்லாமே வச்சுருக்காங்களோ. என்னை தவிர ஃப்ரீ ஃபயர் யூஸ் பண்ண எல்லாமே இதை வச்சுருக்காங்க. அதுதான் எப்படின்னு தான் எனக்கும் தெரியல. ஸோ கிட்ட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நான் அந்த ரஷ் பண்ண கன்று மட்டும் எடுத்துருந்தா இந்த நேஷ்க்கு ரஷ் பண்ணிக்கலாம். பட்டு எடுக்கலை. நான் இங்கேருந்து ஒரு க்ளூ வால் பார்த்தேன். அது பின்னாடி எனிமி இருப்பான்னு பார்த்தேன். பட் ஆனால் அது பின்னாடி எடிட்டிங்கில் பார்த்தா அங்கே எனிமி இல்லைன்னு. நான் ஃபஸ்ட்டு மேட்ச் விளையாடும் போது என்ன நினச்சேன், அங்கே இது எனிமி இருப்பான்னு. பட் கடைசியாக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அங்கே இது எனிமி இல்லைன்னு. ஸோ உங்களுக்கு என்னோடய வாய்ஸ் கேட்குதா இல்லை மற்ற வாய்ஸும் கேட்குதான்னு எனக்கு தெரியலை. ஸோ கேட்டுச்சுன்னா மடிச்சிங்க. பட் ஆனால் நான் சவுண்டு 0 வச்சுருக்கும் போதும் எப்படி கேட்டுச்சுன்னு எனக்கு தெரியல. இது என்னது முதல்ல இந்த மாதிரி கொடுக்குறாங்க, அது என்னமோ வருது, என்னது அது? அது கிளிக்கெல்லாம் பண்ணி பார்த்தேன், என்னடா எனக்கு மட்டும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, அது என்னதுன்னே தெரியலன்னு. ஸோ காய்ஸ், we are begin to the end. ஸோ நம்ம இந்த வீடியோட எண்டு கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது. இங்கே பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜோன் கிட்ட வருதா. ஜோன் கிட்ட வந்தோன்னும் இப்போ தான் ஓடுவாங்க. சரி, இது கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூட அட்ஜஸ்ட் பண்ண முடியாது தான். சரி விட்டுங்க. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனோடனே எனிமி அங்கே இருப்பான். ஸோ ஆனால் ஏன் இப்படி டைம் இவ்வளோ ஸ்லோவாக ஓடுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ப்ளீஸ் எல்லாருமே வீடியோ பார்த்துங்க. ஸோ திரும்பியும் நான் இன்னொரு வாட்டி சொல்லிக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ப்ளீஸ் கைஸ். ஸோ எல்லாமே என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ சில பேர் நான் எப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாருங்க. நான் மட்டும் 500,000 சப்ஸ்கிரைபர்ஸ் போனேன். இது அந்த ஆப்ஷனில் போய் எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு பார்த்துக்க. அப்போ பார்த்து எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கண்ணே. அதில் எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எத்தனை பேர் நாட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு பார்த்துக்கலாம் அதில். ஸோ இதில் போய் நான் டீமை கொடுத்து லாபிக்கு வந்து போயிடுவேன். ஸோ நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். இன்னும் லாபியில் இருக்க சவுண்ட்ஸை நீங்களே கேளுங்க.
ஸோ கைஸ் நிறைய பேர் எனக்கு கேட்டேங்க, எப்படி நீங்கள் வாய்ஸ் கொடுக்குங்க, அதெல்லாம் என்னால் கொடுக்க முடியல லாங் வீடியோஸ்க்கு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டேங்க. அது ஒன்றும் இல்லை, நீங்கள் இது நார்மலாக ப்ளே ஸ்டோர் போய் இன்ஷாட் ஆப் இருக்கும். அது எடிட்டிங் ஆப். நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் எடிட்டிங் தெரிஞ்சாலே போதும், நீங்கள் அதை வச்சு ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் உங்களுக்கு வேணுன்ற என்னத்தை வேணால் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஈஸியாக நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் வாய்ஸ் கூட நானும் அதில் தான் கொடுத்தேன். மியூசிக்னு ஸ்டார்டிங்லேயே ஆப்ஷன் இருக்கும், அந்த மியூசிக்கில் தான் நானும் போய் கொடுத்தேன். ஸோ உங்களுக்கு வேணுன்னா அதில் போய் நீங்களும் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன தோணா பண்ணலாம், இன்ஷாட்டில் போய் உங்களுக்கு வேணுமா எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சேவ் பண்ணும்போது உங்களுக்கு வேணுன்ற குவாலிட்டியில் உங்களுக்கு சேவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மொபைலுக்கு ஏற்ற குவாலிட்டியில் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் போய் நான் கொஞ்சம் ஈவெண்ட்டில் போய் பார்த்துட்டுப்பேன் என்னெல்லாம் ஆகுதுன்னு. இன்றைக்கி ஸ்பெஷல் ஆஃபர் நான் எது கொடுத்துருக்காங்க, பட் நான் என்கிட்ட வாங்கிறதுக்கு காசு இல்லையே. அதான் கைஸ், டைமண்ட் ஒன்று கூட என்கிட்ட இல்லை. அது காசு இல்லையா கைஸ், என்னத்தை பண்ணுறது, காசு இல்லை. டைமண்ட் தான் வாங்கியிருந்துக்கலாம், பட்டு தான் டைமண்டே இல்லையே நம்மகிட்ட. ஸோ இதில் ஃப்ரெண்ட்ஸு கூட விளாடணுன்னு போட்டுருந்துச்சு, பட் நான் இவ்வளோ நாள் விளாண்டது மேட்ச்சில் யார் கூட விளாண்டேன்னு எனக்கே தெரியல. அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வி ஆர் பிகின் டு த எண்ட் கைஸ். கடைசி வரைக்கும் இது வந்துட்டே தான் இருக்கும். நான் செகண்டில் கடுப்பாயிட்டு வெளியே போயிட்டு இந்த இதை முடிச்சுப்பேன். இங்கே பாருங்க, இது இந்த எமௌண்ட்டு ஹிந்துஸ்க்காக தான் ரெடி பண்ணிக்காங்கன்னு நினைக்க. இதுவே சும்மா இது வந்ததுனால. ஸோ ஏங்க உங்ககிட்ட சொல்லணும், அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ பாய் ஃப்ரம் மீ. ஸோ நாளைக்கு வீடியோ எப்படி இருந்தாலும் வந்தோம். ஸோ எல்லாமே பார்த்துங்க. ஸோ வணக்கடா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ வணக்கடா மாப்பிள்ளை, அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ இதுக்கு மேலே நான் கட் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ நான் கட் பண்ணிவிடுவேன்.